ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸಂಗು ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸಕ್ಕೆ ಜಂತಿ ಸಕುಸರ தாந்து இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் கிளம்ப போகிறோம். இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக். இது வந்து மார்க்கெட்டுக்காக போகிறதுக்காக இங்கே இந்த மாதிரி தான் பேக் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. வேறு இடத்துக்கு வந்து காய்கறி வாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே போய் உங்ககிட்ட சுற்றி காட்டணுன்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். இன்றைக்கி நான் போகிறேன். ஏன்னா ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கணும். அப்பாவுக்கு தெரியாது காசு எடுக்கிறதுக்கு. அதனால் என்னை கூப்பிட்ருக்காங்க. காசு எடுத்துகிட்டு போய் அப்படியே மாமியார் சொன்னாங்க, வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு வந்துரு, நீ போகணுன்னா பார்த்து வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்ல ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் முடிச்சுட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து ஒரே கொஸ்டினாகவே கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நானும் அக்கா தங்கச்சி எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் யூடியூப் வீடியோ போடுறேன்ல, அதை பார்த்துட்டதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நாங்கள் பேசணும். அக்கா ரொம்ப நாள் பழக்கம். ஷில்பா ஒரு 2 மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 மாதம் பழக்கம். அவள் ஆமாம் 2-3 மாதம் தான் பழக்கம். அக்கா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துலேருந்து ஜனவரியிலேருந்து நினைக்கிறேன். ஜனவரி டிசம்பர்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போலேருந்து பழக்கம்தான். அப்போலேருந்து இது வரைக்குமே நாங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டாகவே இருந்துகிட்ருக்கோம். இடையில ஊருக்கு வர என்னை பார்க்க அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே க்ளோஸ் ஆகிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே எனக்கு ஒரு அக்கா கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான். அக்கா விட இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோடய மாமியாரும் என்னோடய அப்பாவும் அவங்களோட அப்பா அம்மா மாதிரி மாறிட்டாங்க. இப்போ நான் அவங்க எனக்கு நாத்தனார், நான் தம்பி பொண்டாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போது, அந்த உறவை நினைக்கும் போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அக்கா இருக்கும்போதும் நல்லா இருந்துச்சு. இப்போது என்ன சொல்கிறது, நாத்தனாராகவும் இருக்கிறது நல்லாவும் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இருக்காங்க, சொந்தக்காரங்க தான், ஆனால் கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்க. அந்த பையன் தான் எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே வருவான், விளையாடுவான், போவான். இப்போ 2 நாளாக சரியான டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். வந்த உடனே நான் வீட்டுக்கு கிளம்பணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு தெரியல. மேபி கிளைமேட்னால கூட அப்படி இருக்கலாம். இங்கே பாருங்கள், மழை வந்துட்டு இருக்குது, சரியான மழை. அங்கே நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே ஈரமாயிட்டுருக்கு. தெரியுதுங்களா? அங்கே எவ்வளோ தண்ணி தேங்கிட்டுருக்குன்ட்டு பாருங்க. அங்கே தண்ணி எவ்வளோ தேங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி தான் மழை கிளைமேட் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. காலிலேருந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் சமையல் செய்கிற முடிச்சதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் சந்தோஷம். இன்றைக்கி ரசம் சோறு சாப்பிட்டேன். இன்றைக்கி சாப்பிடல, இன்னும் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சாப்பிடுவோம். வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போட வீடியோ கேட்டிருந்தீங்க ஒரு நிறைய பேர். அதனால தான் இப்போ வேறு இடத்துக்கு நாங்கள் மார்க்கெட் போகிறோம். வழி கூட வேறு மாதிரி இருக்கும். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். டவுட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சா, அன்றைக்கே நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்போ யாரும் அந்தளவுக்கு டவுட் கேட்கல. நேற்று முந்தானத்து வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும் தான் நான் இடையில கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டேன், சாரி. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. இப்போ எல்லாருமே நாற்று நட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாமே வயலில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு அன்றைக்கி செம்மையான தலைவலி வேறு. அக்காங்க எல்லாமே போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அக்காங்க போகி மறுநாளுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கேயே ஒரே வாட்டி எல்லா வேலையும் ஒரே வாட்டி முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவே நாங்கள் வேறு இடத்துக்கு போவோம் பார்த்தீங்களா, பாலிகுதா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அந்தளவுக்கு இருக்காது. நான் எப்படி தெரியுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வயல் எல்லாமே உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த சைடு தான் அதிகமாக வயல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். டிராக்டர்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. பாதி பேர் கையிலே பண்ணிவிடுவாங்க,
பாதி பேர் டிராக்டர் கொண்டு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரோடு எல்லாமே பாதி ரோடு வந்து ஸ்டார் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ரோடாக ஆகிட்டுருச்சு. இங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ மழை சீசன் வேறு, அதனால் க்ரீனிஷாக தான் இருக்கும். மழை இல்லாமல் வெயில் காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் காய்கறி வாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கம்மாய் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நீட்டாக அழகாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ வந்து வந்துட்டோம், பஜாருக்கு அப்புறம் வந்துட்டோம். என் ஃபோன் கேமரா வந்து ஒழுங்காக நான் துடைக்கல போல், அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இதுதான் வந்து மார்க்கெட்டு. உள்ளே போகும்போது இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால கடை எங்கள் எல்லாமே அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணல. பட் வந்து இங்கே அந்தளவுக்கு எதுவுமே கிடைக்காது. காய்கறிகளுமே நான் போய் பார்த்து ஏமாந்துட்டேன். சத்தியமாக நான் வந்து வாங்கவே முடியல. வெறும் பொட்டலோ உருளைக்கிழங்கு தக்காளி மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். நான் நினச்சேன் இந்த வாட்டி போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சிட்டோன்னா ஒரு 2 வாரமாச்சு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வாங்கவே போனோம். ரேட்டை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரசம் சோறு சாப்பிட்ருக்கோம். ஏன்னா காய்கறிகள் வந்து அந்தளவுக்கு ரேட்டாக இருக்குது. 60 ரூபா, 120 ரூபா. பீன்ஸ் வந்து 1 கேஜி வந்து 130 ரூபாவோ 140 ரூபாவோ சொன்னாங்க. அதை சொன்னதுமே நான் எனக்கு அப்படியே தலை சுற்றுச்சு. இப்போ பாருங்கள் மார்க்கெட்டுக்கு தான் உள்ளே போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியிலேயே வந்து உருளைக்கிழங்கு மூட்டை எல்லாமே இறங்கிட்டு இருந்துச்சு. இதுதான். பட் வந்து நான் நினச்சேன் முதல் வாட்டி வரும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு காய்கறி கடைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பெருசாகவே இல்லை. இங்கே என்னென்னவோ பழங்கள் காய்கள் அதெல்லாமே வச்சுருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அது என்னென்னவோ இருக்குது, அதில் வந்து பார்க்க மாதிரி என்னென்னவோ இருக்குது. இங்கே வந்து பருப்பு வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பொய் சாகுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பசலைக்கீரை, பூசணிக்காய், தக்காளி, அது இன்னும் கிழங்கு, அதுக்கப்புறம் கேப்சிகம், வெங்காயம், பூண்டு, கேரட்டு, இஞ்சி, தக்காளி எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து மருந்துங்க, இந்த காய்கறிகள் வந்து விதைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான மருந்துகள். அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு காய் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு காட்டினேன். அது என்ன காயின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே கூட இருக்குது பாருங்கள் அந்த காய் என்ன காயின்னு. அது ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்கும், கட் பண்ணவே முடியாது. ரொம்ப கட் பண்ணும்போது கையை வெட்டிக்கும், அந்தளவுக்கு கூட இருக்கும். இங்கே தான் நான் பார்த்தேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே வாங்கிக்கிட்டேன், நான் தக்காளியும் பொட்டில் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பூண்டு இது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாக்கு வகைகள், சீரகம், வெந்தயம் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து லைட்டு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. வெத்தலை இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்துச்சு. பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. நாம் முன்னாடி போட்டிருக்கிற மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு தொடப்பங்க எல்லாமே இங்கே விற்பாங்க பாருங்கள், கூடை, விசிறி எல்லாமே. அப்போ வந்து சொன்னாங்க வேறு ஏதாவது வாங்கலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க முடியலப்பா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மெடிசன் வந்து எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் மட்டும் வாங்கி. என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களால் நான் எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இப்போவுமே சொல்கிறேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு சத்தியமாக இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் எல்லாருக்கும்.